அதனாலதான் கிரிமினல் கேஸ் போட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சைக்காலஜிக்கல் பிரச்சனையா தெரியுது. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணால எப்படி வாழ முடியும்? யுவர் ஆனர், எனக்கு சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் சப்மிட் பண்ணிருக்கேன். இல்ல சார், அவருக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் வேணும்னே பர்பஸா தான் பண்ணிருக்காரு இதெல்லாம். உங்களுக்கு ஆர்கியூ பண்றதுக்கு டைம் வரும். அது வரைக்கும் அவர் பேசட்டும், நீங்க அமைதியா இருங்க. யுவர் ஆனர், அது அஞ்சலி இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லை. இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணி சமூகத்துல ஒரு அடையாளத்தோட ஒத்த ஆளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது எவ்வளவு கொடுமை யுவர் ஆனர். அஞ்சலி வயித்துல என்னோட குழந்தை இருக்கு. இப்பதான் யுவர் ஆனர் உண்மையான குடும்பமாவே நான் மாற போறேன். அந்த குடும்பத்தை சிதைச்சிடாதீங்க ப்ளீஸ் யுவர் ஆனர். அஞ்சலிக்காக, என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க யுவர் ஆனர் ப்ளீஸ். என்ன அஞ்சலி, நாம சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அதான்க்கா எனக்கும் புரியல. சார், இப்ப நான் பேசலாமா? வாங்க. சார், அவன் சொல்றதெல்லாம் பாதி உண்மை பாதி பொய் சார். எது உண்மை எது பொய்? அன்புங்கிற பேர்ல ஒருத்தரை கட்டி பிடிக்கலாம். அதுவே மூச்சு முட்டுற அளவுக்கு கட்டி பிடிச்சா நம்ம நிலைமைக்கு என்ன ஆகும்? அந்த மாதிரிதான் சார் அவன் ஒரு சைக்கோ சார். அவன் பண்ண கொடுமை எல்லாம் இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அத நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் பண்ணாரா? அதான் அவரே சொல்லிட்டாரு. ஐயோ, அது எல்லாம் சாம்பிள் தான் சார். இன்னும் நிறைய இருக்கு.